உட்காரும்போது ரெண்டு கிட்னியும் வந்து ஹேங்கிங் பொசிஷனில் இருக்கும், தொங்கிய நிலையில் இருக்கும் கிட்னி. நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம். வெறும் வந்து கிட்னி மசாஜ் பண்ண சொன்னால் துணிக்கு மசாஜ் கொடுப்பாங்க. இப்படிலாம் கொடுக்கக்கூடாது. நல்லா பாருங்கள், கை வந்து 4 விரல் முதுகுத்தண்டு சென்டரை போய் பிடிக்கணும். இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சாதான் நம்ம உடம்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். 4 விரல் சென்டர் இப்படி பிடிச்சி பாருங்க. நம்ம உடம்பு நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கிறோம், புரியுதுங்களா? இப்படி போய் பிடிக்கணும். இது ரொம்ப முக்கியம். கிட்னி மசாஜில் நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். விரல் போய் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம உடம்பு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். வலது கால் பயிற்சி பண்ணும் பொழுது காலை தூக்கி இந்த தொடை மேலே வைக்கும்பொழுது கணுக்கால் தொடைக்கு வெளிப்பக்கம் உங்களுக்கு போச்சுன்னா நீங்கள் உங்களுடைய பிஎம்ஐ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கணுக்கால் தொடை மேலே இருந்ததுன்னா உடம்பு ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்படி போடும்போது இந்த கணுக்கால் காலுக்கு தொடைக்கு. ஊரில் ஒரு ஐயா சொன்னாங்கங்க, இந்த மாதிரி அம்மா கேட்டாங்கல்ல, தினம் 5 தடவை டைம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு ஒரு 10 தடவை எக்ஸ்ட்ரா அந்த கிட்னி மசாஜ் பண்ணி அவருக்கு கிரியாட்டின் லெவல் வந்து குறைஞ்சிருக்குங்க. எங்கள் சென்டரில் ஒரு அம்மாவுக்கு ஸ்டோன் இருந்தது, கிட்னி ஸ்டோனு கொஞ்சம் சின்னதாக இருந்தது. கிட்னி மசாஜ் நம்ம காயக்கல்ப பயிற்சிலாம் பண்ணி அவங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் ஸ்கேனில் இல்லை. 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த லேசர் பிளாஸ்டிங்லாம் வேண்டான்ட்டாங்க. ப்ளஸ் உணவு முறை, சில உணவு முறை எடுத்து அவங்க அதுவும் அந்த நெருஞ்சி முள் பொடி குடிக்கிறது, மூக்கரட்டை கீரை சாறு எடுத்து சாப்பிட்றது, அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு நல்லாயிடுச்சு. கிட்னி மசாஜ் நல்லா கொஞ்சம் இதுவாக பண்ணுங்க. ரைட், குட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இப்போ கை பயிற்சி பார்த்துருக்குறோம், கால் பயிற்சி பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்து என்ன பயிற்சி? வயிற்றுக்கான பயிற்சி. இந்த ஐயா கூப்பிடுறாங்க. அது சொல்ல மறந்துட்டோங்கய்யா. வஜ்ராசனம் போட முடியாதவங்க சுகாசனத்தில் உட்காந்து பண்ணாதீங்க. இந்த பயிற்சிகள் உங்களுக்கு பலன் கிடைக்கும். சேரில் உட்காந்துக்கலாம். சேரில் உட்காரும் போது உங்களுக்கு ஓரளவு முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் சேரில் உட்காந்து கூட நீங்கள் கிட்னி மசாஜ் செய்யலாம். கீழே நீங்கள் சுகாசனம் உட்காந்து செய்யலாங்கய்யா, பலன் கம்மி. ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி உட்காரும்போது உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் சாதாரணமாக சுகாசனத்தில் உட்காரும்போது முதுகுத்தண்டு பொசிஷன் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காரத்துக்கும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கே தெரியும். இந்த பொசிஷன் உங்களுக்கு சேரில் உட்காந்து பண்ணலாம். நீங்கள் முடியாதவங்க கண்டிப்பாக செய்யலாம். சேரில் உட்காந்து செய்யுங்க. ஐயா, சுகாசனத்தில் உட்காந்தீங்கன்னா முதுகு பெண்டு போட்டுருவோம். நம்ம கிட்னியுடைய பொசிஷன் மாறுங்கய்யா. இப்படி உட்காந்து கிட்னி நல்லா தொங்குற நிலையில கரெக்டாக பொசிஷன் சேர்ல உட்காந்துட்டு பண்ணுங்க. இந்த பிளாடர் வந்து கரெக்டாக நிற்குங்க. நமக்கு நம்ம சுகாசனம் போடும்போது காலை அகட்டிடுறோம் இல்லையா, அகட்டி உட்காரும்போது கொஞ்சம் பொசிஷன் அப்நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி சேரில் உட்காரும்போது ஓரளவு ஸ்ட்ரெயிட் கிடைக்கும். ரைட், வாழ்க வளமுடன். இப்போ மணி இப்போ சரியாக வந்து 2 ஆக போகுது. எல்லாம் நம்ம உணவு இடைவேளை வயிற்றுக்கான பயிற்சியை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் வருமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வகுப்பு ஆரம்பிக்கலாம். இன்னும் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம் 1 and 2, மசாஜ், அக்குப்ரெஷர், உடல் தளர்த்தல், கேள்வி பதில், இப்போ எல்லாமே உங்கள் கையில். வாழ்க வளமுடன். எனவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மறந்தேனும் விருந்து. மெதுவாக மறந்தோமே மறந்தேனும் விருந்து. இலை மீது சுடும் சோறு படும் போது நார்சத்து. இலை மீது சுடும் சோறு படும் போது நார்சத்து. செயற்கை இலை போட்டு நஞ்சாக்கினோம். கொதிக்காத காய் தின்று கிளிப்பூனை தெம்பாச்சு. கொதிக்காத காய் தின்று கிளிப்பூனை தெம்பாச்சு. அறியாமல் அறிவை நாம் 5ஆக்கினோம். கைக்குத்தல் அரிசிக்குள் கருவாகும் ஊட்டம். கைக்குத்தல் அரிசிக்குள் கருவாகும் ஊட்டம். செயற்கை இதை போட்டு நஞ்சாக்கினோம். பாலுக்குள் பதமாக பயிராகும் புரதம். பாலுக்குள் பதமாக பயிராகும் புரதம். அதிலேனும் தீயிட்டு அதை அணைக்கிறோம். நெடுங்காலமாக இலை போட்டு நாமும்
நெடுங்காலமாக இலை போட்டு நாமும் பலகாரம் வைத்தோம், அதில் இரத்தம் உண்டு. நெய்யும் பருப்பும் முதலிலே உள் சென்று உணவு குழாய் வரை தன்மையாக்கும். நெய்யும் பருப்பும் முதலிலே உள் சென்று உணவு குழாய் வரை தன்மையாக்கும். ருசிக்காத உள்ளதை செரிக்காத மட்டுமே ரசம் ஊற்ற அதன் தன்மை நன்மையாக்கும். கருணை கிழங்காலே கொழுப்பினை கரைத்திட்டு, கருணை கிழங்காலே கொழுப்பினை கரைத்திட்டு சாப்பிட்ட சூட்டுக்கு மோர் ஊற்றி அணைக்கிறோம். இனிப்புக்கு பாயசம், புளிப்புக்கு புளி சாதம். இனிப்புக்கு பாயசம், புளிப்புக்கு புளி சாதம். கசப்புக்கு பாகற்காய், துவர்ப்புக்கு வாழைப்பூ. ஊறுகாய் நடுவிலே காரமாய், சிட்டிக்கை உப்புதான் ஓரமாய். ஊறுகாய் நடுவிலே காரமாய், சிட்டிக்கை உப்புதான் ஓரசமாய். அறுசுவை உணவோடு நன்மையில் வாழ்ந்தவர் நாம். அறுசுவை உணவோடு நன்மையில் வாழ்ந்தவர், ஒரு சுவையும் இல்லாத உணவுக்கு தாவினோம். எந்திர பெட்டிகள் ஈன்றிடும் பொட்டலம், எந்திர பெட்டிகள் ஈன்றிடும் பொட்டலம் நம் சவப்பெட்டிகள் என கூறுவோம். நம் பாட்டிக்கு தெரிந்தது எல்லாமே சிறந்ததே, நம் பாட்டிக்கு தெரிந்தது எல்லாமே சிறந்ததே. ஆராய்ந்து பார்க்க நம் விஞ்ஞானம் மறந்ததே. வாழ்க வளமுடன். ரைட், நம்ம அடுத்தது நம்ம சாப்பாடில் இப்படிலாம் இருந்தால் இப்போ இப்படிலாம் தாவிட்டோம் நம்ம சாப்பாடில், இல்லை? உண்மை தானே அது? சரி, ரைட். இப்போ நம்ம அடுத்து என்ன பயிற்சி போக போகிறோம்? இப்போ தசை நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி நல்லா தானே இருக்குது, வேண்டாம் ஏன்? ரைட். இந்த நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி நம்ம 7 நிலைகளில் நம்ம செய்வோம். முதல் 2 நிலை எப்படி செய்கிறோம்? நம்ம நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி முதல் 2 நிலை என்னங்க அது? சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக குரல் வந்து சாப்பிட்ட உடனே நான் இதான் அம்மா கிட்ட பாட்டு வானான்னு சொன்னேன். பாட்டு பாடினா தூக்கம் வந்துடும் எல்லாருக்கும். என்னங்க இப்போ சாப்பிட்டோன்னு தூக்கம் வருதாப்போ? சரி, பாட்டு இருக்கட்டும், நம்ம பயிற்சிக்குள்ளே வருவோம். இந்த நுரையீரல் நல்லா இருந்தால் தான் பாட்டை கேட்க முடியும், இல்லைனா முதல் 2 நிலை எப்படி பண்ணுவோம்? நம்ம வஜ்ராசன நிலையில் பண்ணுவோம். இந்த முதல் 2 நிலை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலை 1, 2 உதிரவிதானம் டயஃப்ராம். என்னங்கய்யா? சரிங்கய்யா, போடுங்க. சரி, அதுக்கு மேலே எவ்வளோ போட்டுங்க, எடுத்துட்டுமா? மது ஏற்றுக்கிறாருன்னு உடனே ரைட், ஓகே. வஜ்ராசனத்தில் உட்காருங்கய்யா, வஜ்ராசனத்தில் உட்காருங்க. இருட்டேன், நாங்கள் பார்த்துக்கிறேன். எந்த போடியா? இந்த போடையா? இப்போது இந்த நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி முதல் பயிற்சி நம்ம என்ன பண்ணுறோம்? கை என்ன பண்ணுறோம்? நம்ம எதுக்கு சின்முத்திரை வைக்கிறோம்? நாங்கள் தான் சொல்லணுமா? சரி. இந்த சின்முத்திரை இந்த கை வைக்கிறதுல நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறீங்க. இந்த பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சின்முத்திரை இந்த இடத்துல வைப்பா, இப்படி வைப்பா. இந்த முட்டியினுடைய நடுவில் வச்சிங்கன்னா நேராக ஒரு கோடு போட்டுப்பாங்க, உள்ளே போங்க, அப்படியே போங்க, நேராக உள்ளே போய் கடைசியில் போய் சொருவிடுங்க, அவ்வளோதான். நல்லா வயிற்று பகுதி முடிகின்ற இடம்,
கீழ் இடுப்பு பகுதி ஆரம்பிக்கின்ற இடம், அந்த பள்ளத்துள்ள போய் கை வச்சிருங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்த 3 விரல் வந்து நேராக இருக்கணும். நீங்கள் சின்முத்திரை தவிர வேறு எந்த முத்திரை வச்சாலும் அந்த இடத்துல 3 விரல் நேராக இருக்காது. புரியுதுங்களா? இந்த 3 விரல் நேராக இருக்கும் பொழுது இதில் வந்து இந்த நடு விரல் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வச்சோன்னே இந்த நடு விரல் கரெக்டாக அவங்கவுங்களுடைய தொடையில் கரெக்டாக வந்து நீங்கள் வஜ்ராசனத்தில் உட்காரும்பொழுது அந்த தொடையினுடைய நீளத்தில் நடு இடம், அதுதான் நடு இடம், தொடையினுடைய நடு இடம். அந்த இடத்துக்கு பேர் வந்து ஆமைக்காலம் அப்படின்னு பேர், அந்த இடத்துக்கு பேர். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த நடு இடத்துல நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் குனியும் போது கரெக்டாக அந்த நடு விரல் அந்த இடத்த போய் தான் அழுத்தம். மூச்சை இழுத்து வச்சுக்கிறோம், மூச்சை விட்டுக்கிட்டே அவர் போகிறார். என்னுடைய ரித்தம் இருப்பா, என்னுடைய ரித்தம் இதே ரித்தத்தில் பண்ணணும். இது பாருங்க, இப்போ ப்ரீத் இன் பண்ணியாச்சு, மெதுவாவா ப்ரீத் ப்ரீத் இன், இந்த ரித்தமில் வரணும், உழுந்து உழுந்து படுக்கூடாது. அதே மாதிரி இது பண்ணும்போது கரெக்டாக இப்படி இருந்தீங்கன்னா கரெக்டாக இப்படி தான் வரணும். சில பேர் தலையை என்ன பண்ணுவீங்க, இப்படி குனிவீங்க, தலையை குனியக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும், ஃப்ளாட்டாக போகணும், ஃப்ளாட்டாக வரணும். இப்போ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த கையினுடைய நடுவிரல் அந்த ஆமைக்காலத்தை போய் அழுத்தும். அந்த ஆமைக்காலத்தை அழுத்தும் பொழுது கணையம் வேலை செய்யும். ஒன்று, இன்சுலின் சுரக்க வைக்க, நம்ம உடம்புல வந்து இன்ஸ்டண்ட்டாக இன்சுலின் சுரக்க வைக்கிற இடம் இது தொடையினுடைய நடுப்பகுதி தான். உடனே இன்சுலினை சுரக்க வச்சுருது, அதை ப்ரெஸ் பண்ணுறோம். 2, இப்படி கீழே அழுத்தும் பொழுது இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒருத்தர் குனிப்பா, உத்திரவிதானம் நுரையீரலுக்கும் கீழே இருக்கு, அதுதான் வந்து ஆதாரம், காற்றினுடைய ஆதாரமே அதுதான் உத்திரவிதானம், டயஃப்ராம் தான். இப்போ இங்கிருந்து தான் வந்து நம்ம மூச்சு எடுக்கிறோம் டெப்தா. அப்போ 2வது வந்து நன்மை, உதிரவிதானத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம். 3வது பித்தப்பையை ஆக்டிவேட் பண்ணுறோம். எதில்? நிலை 1, 2. இப்போ 2வது என்னது? என்ன முத்திரை? ஆதி முத்திரை கை வைக்கிறோம். சரி, இது இந்த ஆதி முத்திரை எதுக்கு வைக்கிறோம்? அடுத்தது ஆதி முத்திரை எதுக்கு வைக்கிறோன்னா அப்படின்றீங்க, ஆதி முத்திரை எதுக்கு? அதுக்கு தான் அப்படின்ட்டாங்க அம்மா, ஆக்ஷன்லேயே சொல்லிட்டாங்க, இதான் பதில், அதுக்கு தான். சரி, இப்போ இந்த இடம் எப்படி இருக்கு? இப்போ வெற்றிடமாக இருக்கா? இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பொருள் வச்சேன்னா அங்கே இருக்கிற காற்று என்ன ஆகிடும்? வெளில வந்துடும். திருப்பி அந்த பொருளை எடுத்துட்டேன்னா அங்கே என்ன வந்துடும்? ஒரு வெற்றிடம் வந்தால் வெற்றிடத்தில் என்ன வந்துடும்? காற்று வந்துடும். நம்ம உடம்பில் காற்று உள்ளே போகிற இடம் எது, காற்று வெளியில் வர இடம் எது? மூக்கு, மூக்கு ஆசனவாய், காது, வாய், அப்புறம் கண்ணு, தோலா. 3 தாங்க. காற்று உள்ளே போகிறது, காற்று வெளில வர்றது 3 தான். மூக்கு, வாய், ஆசனவாய். 3 ஓட்டையும் சின்னதாக பெருசா? 3 ஓட்டையும் சின்னதுங்க. மூக்கு சின்ன ஓட்டை. ஐயா ஆசனவாய் பெருசா? யார் சொல்லிட்டு? ஆசனவாய் பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்குது. அது ஒரு செயல் செய்யும் பொழுது தான் விரிவடையும். ஞாபகம் வச்சுங்க, ஆசனவாய் மலத்தை கழிக்கும் போது தான் விரிவடையும். நீங்கள் அதை அப்போ மலம் கழிக்கும் போது நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறோமா நம்ம, அப்போ விரிவடையும். நம்ம மூச்சு விடும்போது ஸ்ட்ரெயின் பண்ணுறோமா? அப்படியா பண்ணுறோம்? அப்படி பண்ணாத, அப்படி பண்ணலையா? மூச்சு எப்படி பண்ணுறோம் நம்ம? அப்போ விரிவடையாது. 3 தான். இப்போ இந்த 3 ஓட்ட வழியாகவும் காற்று உள்ளேயும் போகும், காற்று வெளியும் வரும். இப்போது ஆதிமுத்திரை வச்சுக்கிட்டு அடி வயிற்றில் இப்படி கை வச்சாச்சு. இப்போ சிறுகுடலும் பெருகுடலும் அது இருந்த இடத்துலேருந்து மேலே வந்துருச்சு. இப்போ சிறுகுடலும் பெருகுடலும் இருந்த இடத்துலேருந்து மேலே வந்த உடனே அங்கே உள்ளுக்குள்ளே இப்போ என்ன போயிடுச்சுப்போ? வெற்றிடம் வந்துருச்சாப்போ? அங்கே என்ன போயிடுச்சுப்போ? காற்று உள்ளே போயிடுச்சு.
இப்போ 5 முறை பயிற்சி பண்ணுறார். 5 முறை பயிற்சி முடித்த உடனே திருப்பி கையை எடுத்துருவார். எடுத்த உடனே திருப்பி சிறுகுடலும் பெருகுடலும் எங்கே போகும்? அதே இடத்துக்கு போகுமா? போகுமா போகாதா? போகாது. போகாது. ஏன்? அங்கே உள்ள என்ன வந்துருச்சுப்பா? காற்று வந்துருச்சு. இங்கேயாவது ஓப்பன் பிளேஸாக இருந்தது, டக்குன்னு காற்று வெளில போயிடுச்சு, டக்குன்னு பொருளை வச்சு எடுக்கிறோம். அங்கே இருக்கிற 3 ஓட்டையும் சின்ன ஓட்டை. அப்போது இது போய் திருப்பி அந்த பொசிஷனில் உட்கார்ந்து உள்ளே இருக்கிற காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே அனுப்போம். அதை மேலே அனுப்புறதுக்கு ஒரு 10 செகண்ட்லேருந்து 15 வினாடி எடுத்துக்கும். அந்த நேரம் நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அடிவயிறு இழுத்து பிடிச்சா மாதிரி இருக்கும், அழுத்துனா மாதிரி இருக்கும். இல்லை? ஆமாம் ஆமாம் இல்லை, அழுத்துற மாதிரி இருக்கும். நம்ம மன்றத்தில் யாராவது பொறுப்பாசிரியர் கேட்டால் கூட சொல்லுவாங்க, யாருன்னா கேளுங்களேன். மன்றத்தில் யாராவது ஒரு புதுசாக அன்பர் இருந்தாங்கன்னா இதை கற்றுக் கொடுத்தாங்கன்னா போயிடுவாங்க. புது அன்பர் நாளைக்கு அடுத்த நாள் வருவாங்க. அவங்க இந்த ஆதிமுத்திரை சரியாகவே வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க இந்த ஆதிமுத்திரை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்லையே ஆதிமுத்திரை நம்ம வச்சுட்டோம்னா இது வந்து கேஸ் லாக்கிங் பாயிண்ட் இன் அவர் ஃபிசிக்கல் பாடி. நீங்கள் ஆதிமுத்திரை வச்சுட்டிங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே எந்த இடத்துக்குள்ளேயும் காற்று உள்ளே போகாது. எந்த இடத்துலேருந்து ஒரு பொருள் மூவ் ஆகுது அங்கே காற்று அந்த இடத்துக்குள்ளே போகாமல் தடுத்துரும். இப்போ ஆதிமுத்திரை வச்சுக்கிட்டு இப்படி வச்சு அழுத்தினோடனே சிறுகுடல் பெருகுடல் மேலே வந்துருச்சு. அங்கே எம்டி பிளேஸில் என்ன போகலை? இப்போ காற்று உள்ளே போகலை. இப்போ பயிற்சி முடிச்சுட்டு எடுத்த உடனே சிறுகுடல் பெருகுடல்னா அவங்க நேராக உடனே வந்துன்னா அவங்க அப்படியே அழகாக ஒரு அல்வா சாப்பிட்டு அப்படியே நேராக உள்ளே போகுதோ அதை மாதிரி நேராக வந்து உட்காந்துரும். நமக்கு அந்த அடி வயிற்று பிடிச்சி இழுக்கிற தொந்தரவு இருக்காது. அப்போது ஒரு சிறு துன்பம் கூட நமக்கு வரக்கூடாதுன்னு மகரிஷி என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல ஒரு முத்திரையை அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கிறார், ஆதி முத்திரை. அப்போ இந்த முத்திரையை நம்ம தப்பாக வச்சிட்டோம்னா அவங்களுக்கு தான் வயிறு இழுத்து பிடிக்கும். மன்றத்தில் அடுத்த நாள் வந்து சொல்லுவாங்க, ஏங்க நான் இந்த பயிற்சி பண்ணங்க அடி வயிறுலாம் இழுத்து பிடிச்சிருச்சுங்கன்னு. நம்ம பொறுப்பாசிரியர் பயந்துருவாங்க. அப்போ நாலுலேருந்து அந்த பயிற்சி நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஒரேடியாக ஒரு குண்டை தூக்கி போட்டுருவோம். நம்ம தப்பு யார் பண்ணுது? அவங்க. பொறுப்பாசிரியர் பண்ணல, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அவங்கள கூப்பிடணும், நீ எப்படி பயிற்சி பண்ணீங்க, ஒரு தடவை பண்ணிக்காதீங்க அப்படி பண்ண. அப்போ ஆதிமுத்திரையை தப்பாக பண்ணியிருப்பாங்க அவங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த ஆதிமுத்திரை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல் காரணம் வயிற்றுக்குள்ளே ஒரு உறுப்பு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்பொழுது அந்த இடத்துல வெற்றிடத்தில் காற்று உள்ளே போகாமல் தடுப்பது. முதல் காரணம் அதுதான். 2வது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடற்பயிற்சிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னேன் காத்தால். நம்ம 2 சொன்னேன். என்னென்னது? தியானம், தியானம்னு ஒன்று, அகத்தாய்வில் அருகுண சீரமைப்புன்னு ஒன்று இருக்குது. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆசை சீரமைத்தல்னா தெரியுமா? ஆசை சீரமைத்தல் படிச்சிருக்குமா இல்லையா நம்ம மனவளக்கலையில்? சரி, நமக்கு உள்ள ஒரு பொருளை அடையணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துட்டாலோ, ஒரு பொருள் மேலேயோ ஒரு நபர் மேலேயோ ஒரு உறவு மேலேயோ ஒரு ஆசை வந்துருச்சுன்னா, அந்த ஆசை அடையிற வரைக்கும் நம்ம மனசு அதில் தானே இருக்கும். அதை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன வேணாலும் நம்ம வந்து ஒரு முயற்சி செய்வோம். பயிற்சி இல்லாதவர்கள் அந்த ஆசை நமக்கு நிறைவேறலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? கோபம் வருது இல்லையா? அதுதான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆசை நிறைவேறலைன்னா அடி வயிற்றுல போய் அப்டமன் கிட்ட கொழுப்பாக போய் சேர்ந்துடும். ஆசை நிறைவேறலைன்னா அது என்ன பண்ணுவோம்? கொழுப்பாக போய் அந்த அடி வயிற்றுல போய் சேர்ந்துடும். அதனால் பல வியாதிகள், அடி வயிற்றுல கொழுப்பு சத்து சேர்ந்துருச்சுன்னா பல வியாதிகள் நமக்கு வந்துடும். இப்போ ஆதிமுத்திரையை வச்சுக்கிட்டு அந்த பகுதியை நம்ம அழுத்துறதுனால அடி வயத்தில் கொழுப்பு சேருவது தடுக்கப்படும் பொழுது அருகுண சீரமைப்பில் நமக்கு எது சீராயிடும்? நமக்கு இப்போ ஆசை சீரமைத்தல் நமக்கு சரியான முறையில் வரும். புரியுதுங்களா? இது முக்கியமான பாயிண்ட். இது அடுத்தது பாருங்க, பாருங்க இந்த இடத்துல ஆதிமுத்திரை நம்ம வச்சுட்டு உட்காரோம்ல, லேடிஸ் பார்த்தீங்கன்னா இந்த அடி வயிற்றுல தான் வைப்போம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பார்த்தீங்கன்னா கல்லிடை காலம்னு ஒரு வர்மம் இருக்குது.
கல்லிடை காலம்ன்றது எப்படி இருக்குன்னா, நேவல் பாயிண்ட் இருக்கிற தொப்புள் பகுதி அதுலேருந்து ஒரு 2 விரல் கீழே வச்சிங்கன்னா கல்லிடை காலம்னு வரும். அதுலேருந்து ஒரு 4 விரல் கீழே வச்சிங்கன்னா சிறுநீர் காலம்னு வரும். உயிர்நிலை கொஞ்சம் ஒரு 4 விரல் மேலே, ஆண் பெண் உறுப்புக்கு ஒரு 4 விரல் மேலே பார்த்திங்கன்னா சிறுநீர் காலம் வருங்க. சைடில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிறது வலமூர்த்தி காலம், இடது பக்கம் இருக்கிறது இடமூர்த்தி காலம். இந்த முத்திரை பார்த்திங்கன்னா நேவல் பாயிண்ட்டுக்கு தான் ஆதி முத்திரை வச்சு அழுத்துவோம். அப்போ அழுத்திக்கிட்டு 5 தடவை நம்ம மூச்சு இழுத்து விடும்போது ஃபைப்ராய்டு இருக்கவங்களுக்கு படுக்க வச்சுட்டு அங்கே தான் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்படி ஒரு டைமண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அந்த டைமண்ட் தான் நீங்கள் கரெக்டாக அப்படி வச்சுக்கிறீங்க நீங்கள். அப்படி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்லவர்மம் இருக்குது இந்த பக்கத்தில் வயிறு பகுதியில். தொப்புள் பகுதியில் பார்த்திங்கன்னா கிளிப்பிழர் வர்மம்னு சொல்லுவாங்க. தொப்புள் பகுதியை கொரியன்ஸ் இந்த சைனீஸ்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோடனே எந்த வேலை சாப்பிட்டாலும் அப்படி தட்டுவாங்க. நாங்கள் அதை பார்த்துருக்கோம் கண் கூட. அந்த மலேசியா சிங்கப்பூர்லாம் கொரியன்ஸ், இங்கே கூட இந்தியாவில் கூட இப்போ கொரியன்ஸ் நிறைய வராங்க. பார்த்திங்கன்னா ஜீரணமாகும் அப்படி தட்டினீங்கன்னா. ரொம்ப அடைச்சிக்க கூடாதுங்க. லேசாக அவங்க ஸ்ட்ரோக் கொடுக்குறது நம்ம கிளாப்ஸ் பண்ணுவோம்ல, 1 2 3 1 2 3 அந்த மாதிரி என்ன பண்ணாங்க சொல்லுங்கள் சார். அதுதான் சொல்கிறேன். ரொம்ப லேசாக, ரொம்ப ஒரு ஜென்டில் டச்சு, ஒரு குழந்தைய தட்டுற மாதிரி சும்மா அதிர்னு அந்த இடம், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னாகுங்க, பல்லவர்மம்னு சொல்லுவாங்க. இது 2 பக்கமும். பல்லவர்மம்ன்றது வந்து பீரியட்ஸை ரெகுலர் ஆக்கும், ப்ராஸ்டேட் லேண்டு மலட்டுத்தன்மையை போக்கும். நமக்கு மகராசனத்துலலாம் அது ஆக்டிவேட் ஆக போகுது. மூச்சு பயிற்சியில் நல்லா குனிஞ்சு நிமிரும்போது அந்த ஃபைப்ராய்டு நிறைய இருக்கவங்களுக்கு வந்து சைஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஃபைப்ராய்டோட சைஸு அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணும், சைஸை வந்து குறைக்கும். நீங்கள் காயகல்பம், மகராசனம், அப்புறம் வந்து பெண்களுக்கான மான் பயிற்சிலாம் செஞ்சுட்டு கூடவே இந்த பயிற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு சைஸ் வந்து அக்ரிவேட் ஆகாமல் இருக்கும். அதிகப்படியாகாமல் அப்படியே சின்னதாக இருந்தால் சீக்கிரம் சுருங்கிடும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் ஃபைப்ராய்டுனா அப்படியே இருக்கட்டுமான்வாங்க. கர்ப்பப்பை சுருங்கும் போது அதுவும் சேர்ந்து சுருங்கிடும். அப்போ நமக்கு வந்து ஃபைப்ராய்டில் பிரச்சனை இருக்காது. ஆனால் சில ஃபைப்ராய்டுக்கு சர்ஜரி சொல்லுவாங்க, அதுக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணி தான் ஆகும். இது வந்து இந்த பகுதி ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். நல்லா மூச்சு இன்னும் எடுத்துக்கிட்டு மூச்சு விட்டுக்கிட்டே குனியும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும் நல்லா. அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆண் உறுப்புக்கு மேலே போகிற ஆண் உறுப்புக்கு மேலே வந்து தண்டு வர்மம்னு இருக்குது, பெண் உறுப்புக்கு மேலே குடுக்கை வர்மம்னு இருக்குது. அந்த வர்மமும் இந்த உறுப்பு பகுதி கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் கை வச்சு குனியும் போது ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். ஜனன உறுப்பில் ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். அங்கே வந்து குடுக்கை வர்மம் தண்டு வர்மம் இருக்குது, அதுவும் உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும். அந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் இந்த இது. ஐயா கேட்டாங்க கீழே உட்காந்து இந்த பயிற்சியை வந்து நீங்கள் சுகாசனத்தில் உட்காந்து பண்ண வேண்டாங்க ஐயா, பண்ணால் உங்களுக்கு பலன் கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் கிட்னி மசாஜ் கூட சுகாசனத்தில் உட்காந்து பண்ணலாம். நீங்கள் சேரில் உட்காந்திங்கன்னா தான் கால் வந்து இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, வஜ்ராசனத்தில் எப்படி உட்காரீங்களோ அந்த மாதிரி கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தொடையை தட்டாத தருதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தொடையை தட்டுறதுன்னா பாட்டு பாடுறவங்களாம் தட்டுறாங்களே. ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க ஒரு இடத்துல கிளாஸில், பாட்டு பாடுறவங்க வஜ்ராசனத்தில் உட்காந்து பாட்டு பாடுறது இல்லையே, சுகாசனத்தில் உட்காந்து பாடுறாங்க, அப்போ தொடை இப்படி போயிடும். நீங்கள் சுகாசனத்தில் உட்காந்து காமிங்க, சுகாசனத்தில் இருங்க. சுகாசனத்தில் உட்காரும்போது இந்த பக்கம் உள்தொடை வர்மம்னு ஒரு வர்மம் இருக்குது. இப்போ கையை ஒரு பாட்டு பாடும்போது தட்டினாருன்னா இங்கே தான் தட்ட போகிறாரு, இங்கே தட்ட போகிறதில்ல. இப்போ திரும்ப வஜ்ராசனம் உட்காரு தம்பி கார்த்திக். வஜ்ராசனம் உட்காரும்போது பார்த்திங்கன்னா இங்கே சொன்னாங்க இல்லைங்களா, ஆமை காலம்னு நம்ம தொடையில் மத்திய பகுதியில் ஆமை காலம் சுகருக்கான பாயிண்ட் இருக்குது. இன்னொன்று தொடையை தட்டாத தரித்திரம்னு சொல்லுவாங்க பெரியவங்க. தொடையை தட்டுறது வந்து ரொம்ப தரித்திரம். ஏன்னா தொடையை தட்டினா ஹார்ட் வந்து பல்ஜ் ஆகும். ஆன்ஜியோ பண்ணுறவங்களுக்கு பாருங்கள், இங்கேருந்து தான் தொட நரம்புலேருந்து ஆன்ஜியோ பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேஸ் மேக்கர் வைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பேஸ் மேக்கரை ஃபஸ்ட்டு தொடையில் அந்த நர்வ்ஸில் கனெக்ட் பண்ணி அது ரீடிங் கரெக்டாக வருதா, பக்காவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு பேஸ் மேக்கர் வைப்பாங்க. அப்போ ஹார்ட்டோட தொடர்புடையது இந்த ரைட் சைடு தொடை பக்கம். அப்போ நீங்கள் வந்து இது குனியும் போது அந்த ஆமை காலம் ஆக்டிவேட் ஆகும், இன்சுலின் நல்லா சுரக்கும். இதை மாதிரி குனிஞ்சு நிமிரும் போது அந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? இப்போ இன்சுலின் உடனே சுகர் நிறைய இருக்குது, ஒரு 300 400 இருக்குது, நான் வந்து இன்சுலின் எடுத்துக்கிறேன்னா அவங்க வந்து கை நீட்டுங்களேன், இப்படி கை நீட்டி வைங்க, இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டி நல்லா வயிறு கிட்ட உங்கள் கை போயிடணும். இப்படி நீட்டி வைக்கணும். நீட்டி வச்சுட்டு இப்போ அப்படியே இதை ஊனிட்டு கையை தூக்குங்க, கையை மட்டும் தூக்குங்க, முடியாது. இங்கே பாருங்க, கையை தூக்குற மாதிரி தூக்குங்க, அதை வச்சுட்டு தூக்குங்க. தப்பாக வச்சுட்டிங்க, நேராக வச்சுட்டு இதை பிடிச்சிட்டு இப்போ தூக்குங்க, கை தூக்குங்க, ஐயா தூக்குற மாதிரி தூக்குங்க. இந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் உள்ளங்கையை வைங்க, இந்த பாயிண்டில் உள்ளங்கை வைங்க. உள்ளங்கையை வச்சுட்டு நல்லா ஒரு 10 டைம்ஸு இப்படி கிளாக் வைஸ் 10 டைம்ஸ் ஒரே டைரக்ஷன் இப்படி சுற்றலாங்க. இப்படி தானேங்க, இப்படி தான் 10 டைம்ஸ் இப்படி 10 டைம்ஸ் கிளாக் வைஸ், 10 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ், 10 டைம்ஸ் கிளாக் வைஸ் சுற்றுனாங்கன்னா
இன்சுலின் நல்லா அழுத்தி சுற்றணும். பேண்ட்டுக்கும் வலிக்காமல் கைக்கும் நல்லா அழுத்தி சுற்று, ஒன்றாகாது தொடை. அப்படியே ஜென்டிலாக இது வந்து நல்லா அழுத்தி சுற்றணுண்ணே. அழுத்தி நல்லா நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பேர் பாடியில் கூட சுற்றுனீங்கன்னா இன்சுலின் நல்லா செக்ரேஷன் ஆகும். இன்சுலின் உடனே செக்ரேஷன் ஆகும். சேரில் உட்காந்து எழுந்துக்கும் போது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஃபைபர் சேர்லாம் இருந்தால் டக்குன்னு இப்படி நகர்ந்துடும். உட்காந்துட்டு எழுந்துக்கும் போது இங்கே பாருங்களேன், நம்ம சேரை ஹேண்டில் பிடிச்சிட்டு தானே எழுந்து உட்காருவோம். இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. சில சமயம் நகர்ந்துடும் சேர். நம்ம இப்படி உட்காரும்போது இப்படி மூவாய் கீழே விழுந்துச்சா கீழே விழுந்துடும். இப்படி உட்காந்துட்டு எழுந்துக்கிறது, அழைச்சிட்டு உட்காருங்களா. எழுந்திங்கனாலே உங்களுக்கு வந்து மரச்சேரு சோஃபாவில் உட்காந்து எழுதும்போது நம்ம உட்காந்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து இன்சுலின் நல்லா செக்ரேஷன் ஆகும். இந்த பயிற்சியிலே உங்களுக்கு நல்லா அப்டமன் குனிறீங்கல்ல, குனியும் போது இந்த பக்கம் பித்தப்பை, இந்த பக்கம் வந்து மண்ணீரல் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஜென்ரலாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அகத்தின் அழகு என்ன அர்த்தங்க இதுக்கு? நம்ம மனசில் இருக்கிற விஷயங்களை வெளியில் காட்டத்தான் நம்ம சொல்கிறோம். அப்படி கிடையாதுங்க. அதுவும் ஒரு பழமொழி, அதுவும் ஒரு அர்த்தம். குறிப்பாக என்னென்னா, நோய் அறிகுறிகள் வந்து நம்ம முகத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. முகத்தை வச்சு நோய் அறிகுறிகள் கண்டுபிடிக்கிறது. இப்போ கல்லீரல் பிரச்சனைனா மஞ்சள் காமெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கண் எல்லோயிஷ் ஆகும். கண் வந்து கல்லீரலோட தொடர்புடையது. மண்ணீரலில் பிரச்சனைனா உதடு வெடிக்கும், மண்ணீரல் சரியாக ஆக்டிவேஷன் இல்லை. சுகர் பேஷண்ட்ஸுக்கு நிறைய உதடு ட்ரை ஆகும். அடிக்கடி என்ன பண்ணுவோம், அந்த உதட்டை வெட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படி பண்ணிகிட்டே இருக்கணும் மண்ணீரல். அதே மாதிரி சளி, நுரையீரலில் பிரச்சனைனா மூக்கில் என்ன ஆகுதுங்க, சளி கொட்டும். நமக்கு மூக்கில் இருக்கிறது அந்த சளி கொட்டுறது தெரியும். இதுமாதிரி நாக்கு, ஹிருதயத்தில் பிரச்சனை, டாக்டர்ஸ் பண்ண நாக்கை நீட்டி பார்க்க சொல்லுங்கள். உள்நாக்கும் இந்த வெளிநாக்கு ரெண்டுமே ஹார்ட்டோட தொடர்புடையது. உள்நாக்கு கிட்டத்தட்ட 150 வேலையை செய்யுது. உள்நாக்கு வந்து சாதாரண கிடையாது, 150 வேலையை உள்ள ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது இந்த உள்நாக்கு. அப்போ நாக்கு வந்து அது கண்ட்ரோலாக இருக்கணும். காது பார்த்திங்கன்னா சிறுநீரகம். காது ஒரு 6 மாதம் 7 மாதமாக காது வலி இருக்குன்னா உங்களுக்கு கிட்னியை நீங்கள் செக் பண்ணிக்கணும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் காது வலி வரும். புரியுதுங்களா? அப்போ வந்து எல்லா உறுப்புகளுமே வந்து தொடர்புடையது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு சுவைத்தன்மை இருக்குது. இப்போ கல்லீரல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். புளிப்புத்தன்மை, கல்லீரலுக்கு வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும். கல்லீரல் கொஞ்சம் பிரச்சனை இருக்கவங்க வந்து அடிக்கடி கோவப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அதிக கோவப்படுறவங்களுக்கு கல்லீரல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். கல்லீரல் பல்ஜாக இருக்கலாம், இல்லை டைஜஷன் அந்த மாதிரி. ஹார்ட் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, ஹார்ட்டு என்ன தன்மைன்னு பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மையும் அதுக்கு துவர்ப்பு தன்மையும் ஹார்ட்டுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். நுரையீரலுக்கு பார்த்திங்கன்னா உரைப்பு தன்மை, காரம் அதிகமான நமக்கு என்ன பண்ணுறோம், புறக்கேறி இரும்புறோமா, இப்போ அது மாதிரி பண்ணுவோம். மண்ணீரல் பார்த்திங்கன்னா இனிப்பு தன்மையானது தான் சுகர், இன்சுலின் ப்ராப்ளம் அங்கே சுகர். சிறுநீர் பை பார்த்திங்கன்னா உப்போட தொடர்புடையது, உரைப்பு, அது உவர்ப்பு தன்மையுடையது. இப்போ ஒவ்வொரு ஆர்கன்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுவை இருக்குது, ஒவ்வொரு குணம் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்குமே பை இருக்குது. 5க்குமே பை இருக்குது. இந்த 5 ஆர்கன்ஸ் அதை வெளிப்படுத்துறது தான் நம்ம முக அமைப்பு. இப்போ இருதயத்தோட பை பார்த்திங்கன்னா இது சிறுகுடல். கல்லீரலோடது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பித்தப்பை. அதே மாதிரி மண்ணீரலோட பை பார்த்திங்கன்னா பெருங்குடல் வந்து அதோட தொடர்புடையது. அந்த அழுக்கெல்லாம் தள்ளி எல்லாம் பண்ணுது. நுரையீரலுக்கு காற்று பைகள் இருக்காது, காற்று பை இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்புகளோட தொடர்புடையது. ஒவ்வொரு குணத்தோட சிறுநீரகத்துக்கு அப்ப அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா? நம்ம முகத்துல வந்து நம்ம மனசையும் வெளியிட்டு காமிக்கும், நமக்கு உள்ள இருக்க நோய்களையும் அது வெளிப்படுத்தும். அப்ப நீங்க வந்து அதை கரெக்ட் பண்ணணும். அதுல ஏதாவது கொஞ்சம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடல் உறுப்புகள் உடனே ஐயோ எனக்கு காது வலிக்குதே சிறுநீர் பிரச்சனையாக நினைக்காதீங்க சொல்கிறோம். அது நாள்பட அந்த மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ உறுப்புகள் வந்து நம்மளுடைய நோய் அறிகுறிகளே அந்த காலத்தில் அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க, எப்படிலாம் இருக்குது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் கண்ணில் தானே பார்க்குறாங்க, கண் இப்படி எடுத்து பார்ப்பாங்க மஞ்சளாக இருந்தால். இப்போது பித்தப்பை சரியாக இயங்கும். இது குனியும் போது உங்களுக்கு சிறுகுடல் பெருகுடல் நல்லா போய் பின்னாடி இருக்க இறைப்பையை போய் அழுத்தம். இப்போ மண்ணீரலோட பை வந்து இறைப்பை வேறு, கல்லீரல் வேறு. கல்லீரல் கீழே பித்தப்பை இருக்குது. நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது அங்கே இருக்க என்சைம்ஸ் நல்லா சுரந்து உங்களுக்கு டைஜஷன் சிஸ்டம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், எனக்கு கேஸ் வந்துகிட்டே இருக்குங்க, ஏப்பம் வந்துகிட்டே இருக்குன்றதெல்லாம் சரியாகும். நீங்கள் வஜ்ராசன் உங்களுக்கு இறங்கவே சொல்ல. வஜ்ராசன் உட்காருங்க.
இப்போ வஜ்ராசனத்தில் இருக்கிறீங்க, நடுவில் சென்டராக வந்துருங்க, அந்த பக்கம் போட்டு அப்புறம் கீழே விழுந்துருவீங்க. உங்களை அடிப்படாமல் இறக்கி விடுறோன்னு சொல்லியிருக்கிறோம். ரைட், இப்போ இறங்குங்க பார்க்கலாம். சுகாசனத்துக்கு எப்படி வருவீங்க அடுத்த பயிற்சிக்கு? குட், சூப்பர். அப்புறம் ஏன் அப்படி இறங்குனீங்க? திரும்ப போங்க, கொஞ்சம் தப்பாக தான் இறங்குறீங்க. போ. எந்த பக்கம் இறங்கினார் இவரு? தப்பாக தான் இறங்கினார். நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு ரைட். எந்த பக்கம் இறங்கினார் இவரு? இப்போ நாங்கள் நீங்கள் பேசுங்க. நீ எந்த சார் எடுத்துக்கிறியா? இவர் எந்த பக்கம் இறங்கினாரு? வாழ்க வளமுடன். நிறைய அப்போ வந்து நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும்போது இத்தனை நாள் எல்லாருமே தப்பு பண்ணுறீங்கல்ல? அப்போ எல்லாருமே தப்பு பண்ணுறோம்ல? ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் 2 நிலை மூச்சு பயிற்சி முடிந்தவுடனே முதல் 2 நிலை வாழ்க வளமுடன். ஜென்ஸ் வந்து ரைட்டு கையில் கையை அப்படி வச்சு தொடை இறக்கணும். ஹைட்ரசல் இரண்யா பிரச்சனை வராது. ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு பாதுகாப்பு. திருப்பி அப்படியே உட்காருங்க. திருப்பி வஜ்ராசனத்துக்கு போங்க. பெண்கள் இடது பக்கமாக கையை வச்சு இடது பக்கமாக இறங்கணும். கர்ப்பப்பை பிரச்சனை வராது, ஓவரி பிரச்சனை வராது, மாதவிடாய் பிரச்சனை வராது. இந்த மாதிரி உட்கார்ந்து பாத்தீங்களா நிறைய பேர் இந்த மாதிரி முதல்ல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து இப்படி நீ இப்படி இறங்கினப்ப உட்காந்து இறங்கு, ஒரு பக்கம் மட்டும் இறங்கு. இப்படி உட்கார்ந்துருப்பீங்க பார்த்தீங்களா? சாட்டைக்கால் போடுறதுன்னு சொல்லுவாங்க, வீட்டில் திட்டுவாங்கல்ல. அதுவும் பொம்பளை பிள்ளைங்களை வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு தருதுரும் சாட்டைக்கால் போட்டு இந்த மாதிரி உட்காந்து ஒரு ஹிப்பு மட்டும்தான் உங்களுக்கு கீழே சப்போர்ட் இருக்கும். ஒரு ஹிப்பு தூக்குன மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? உட்காந்து பார்த்துருக்கீங்களா? ஆண்களுமே உட்காரக்கூடாது, பெண்களுமே உட்காரக்கூடாதுங்க. ப்ராஸ்டேட் கிளாண்டு ப்ராப்ளம் வரும் ஆண்களுக்கு, வித்துப்பை ப்ராப்ளம் வரும். லேடிஸ்க்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி உட்காந்தா ஒரே இருக்குது. கொஞ்சம் அப்படியே இப்போ நார்மலாக உட்காந்துருங்க. எண்டோன்மெண்ட்ரியம் உங்கள் யூட்ரஸ் ஓவரில் இருக்குது பார்த்தீங்களா? 2 பக்கம் தராசு தட்டு மாதிரி இருக்கும் ஓவரில். அந்த ஓவரில் நடுவில் கர்ப்பப்பை இருக்கும். நீங்கள் இப்படி சாஞ்சிரும் அந்த ஓவரில். நீங்கள் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 1 மாதம் இந்த ரைட் சைடு ஓவர்லேருந்து எக்கு வரும், 1 மாதம் லெஃப்ட் சைட்லேருந்து ஓவரிலேருந்து எக்கு வரும். ஒவ்வொரு மாதம் ஆல்டர்னேட்டாக தான் வரும். அது தெரியுங்களா? லேடிஸ்க்கு பீரியட்ஸு எக்கு ஃபார்மேஷன் வந்து ஒவ்வொரு இதுலேருந்து தான் வரும், நம்ம ஓவம்லேருந்து தான் வரும். அப்போ ஓவம் வந்து இப்படி பேலன்ஸ் இல்லாமல் ஆகிடும். அங்கேருந்து வந்து ஃபெலியோப்பன் டியூப்பில் அந்த எக்கு நிற்கும். எக்கு நின்ன உடனேயே அந்த பீரியட்ஸ் வந்து 5 நாள் ஆன உடனே எண்டோன்மெண்ட்ரியம் ஸ்கின்ல ஒரு தோல் மாதிரி ஒரு பெட்டு மாதிரி ரெடி பண்ணும். குழந்தைய ரெடி பண்ணுறதுக்கு அந்த பெட்டு எண்டோன்மெண்ட்ரியமில் அப்படியே வெயிட் பண்ணும். இந்த எக்கு ஒரு 5 days வெயிட் பண்ணோம். 14th டேலேருந்து 5 நாள் 14, 15, 16, 17 ஒரு 20 நாள் நாங்கள் வெயிட் பண்ணோம். அப்போ இந்த எக்கு போய் இந்த செம்மண் போய் அந்த எக்கில் சேர்ந்துச்சுன்னா கரு உருவாகும். அப்படி கரு வரலன்னா எவ்வளோ பாருங்கள் சிஸ்டம். சாமிஜி சொல்லுவாங்க, இறைவன் அன்பும் கருணை. ஒவ்வொரு உறுப்புக்கும் அறிவு இருக்குது, உள்ள இருக்க ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவு இருக்குன்னு. அந்த எக்கும் தன்னை செதைச்சிக்கிட்டு அப்படியே வந்து இந்த எண்டோன்மெண்ட் பெட்டும் பிச்சுட்டு வெளில வரும். அதுதான் நமக்கு வந்து மாதவிடாயாக வெளியில் வர்றது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி உட்காந்திங்கன்னா எக்கு ஃபார்மேஷனில் ப்ராப்ளம் வரும், இர்ரெகுலர் பீரியட் வரும், ஓவர் ப்ளீடிங் ஆகும். தயவு செஞ்சு உட்காராதீங்க. வஜ்ராசனம் உட்காந்திங்கன்னா கர்ப்பப்பை இறக்கமே வராது. நீங்கள் காய்கறி கூட கர்ப்பப்பை கட் பண்ணும்போது வஜ்ராசனத்தில் உட்காந்து கட் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிங்க, வஜ்ராசனம் உட்காரதால காய்ப்பு காய்க்குது, காலில் காய்ப்பு காய்க்கும் தான். ஆனால் அது வந்து வஜ்ராசனம் தான் ஒரு காரணம்னு கிடையாது. நான்லாம் 20 வருஷமாக பண்ணுறேன், எனக்குலாம் அந்த அளவுக்குலாம் காய்ப்பில் மருத்துவ வந்துட்டு வலி இருந்து அப்படியே செட் ஆகும். உங்களுக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்து ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுனா தான் அந்த மாதிரி கருப்பாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு என்னெல்லாம் தடவை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் ஊனி இறங்கி, இப்போ நீங்கள் ரைட்டு ஊனி இறங்கணும். ரைட்டு ஊனி இறங்கி இவர் அடுத்த பயிற்சிக்கு போகலாம்.